புதுக்கோட்டையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவரை விடுவிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுந்தர் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர், வணக்கம். தற்பொழுது புதுக்கோட்டையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபருக்கு ஆதரவாக ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஏதும் நடத்தப்பட்டதா? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை நகர் சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மதன். இது பல்வேறு குற்ற வழக்குகள் புதுக்கோட்டை நகர காவல் நிலையம், திருக்கோணம் காவல் நிலையம், கணேசனர் காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக புதுக்கோட்டை நகர காவல் நிலைய போலீசார் இன்று காலை அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில்தான் அந்த சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு பகுதி மக்கள் அவரை விடுவிக்க வேண்டும் என்று கோரி காவல் நிலையம் அருகே உள்ள சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கோரிக்கை என்ன என்றால், இன்னும் அந்த ஒரு சில 9ஆம் தேதி இவர் முன்னின்று நடத்தக்கூடிய அந்த ஒரு கோவில் கட்டப்படுகிறது. இந்த முன்னின்று இவர் தான் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார். ஆகையால் அவரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட செய்தனர். தற்போது புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் இவர் விடுவிக்கப்படுகிறாரா அல்லது ரிமாண்ட் செய்யப்படுகிறாரா என்பது தெரிய வரும். ஏனென்றால் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் ஒரு வழக்கு தொடர்பாக இவரை ரிமாண்ட் செய்வதற்கு காவல்துறையினர் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.